என் அன்பு தோழமை உறவுகளே, லூக்கா நற்செய்தியாளர் வரலாற்றை 2 பிரிவுகளாக பிரித்தார். ஒன்று பழைய ஏற்பாட்டு காலம், அது இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றோடு இணைந்த காலம். 2வது பிரிவு பிற இனத்தார் காலம், அது இயேசுவினுடைய வரலாற்றோடு இணைந்த காலம். நமக்கு முதல் பிரிவை பற்றி நன்றாக தெரியும். நம் ஆண்டவராய கடவுள் எவ்வாறு இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து அவர்களை மீட்டார் என்பதை குறித்து கூறுகின்ற காலம்தான் பழைய ஏற்பாட்டு காலம். பிற இனத்தார் காலம் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் இஸ்ரேல் மக்களிடையே அனுப்பப்பட்டார். அந்த இஸ்ரேல் மக்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வழங்கிய நற்செய்தியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இயேசுவை குறித்து பிற இனத்தாருக்கு வழங்கப்பட்டது. அதே போல் அவர் வழங்கிய நற்செய்தியும் பிற இனத்தாருக்கு வழங்கப்பட்டது. இந்த பிற இனத்தார் மக்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டனர். அவர் வழங்கிய நற்செய்தியும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த பிற இனத்தார் வழியாக திரு அவையானது தொடங்கப்பட்டது. அது செயல்பட்டு உலகம் முடியும் வரை இருக்கின்ற காலம்தான் பிற இனத்தார் காலம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உலக முடிவிலே நடக்கப் போகின்ற அந்த அழிவுகளை பற்றி ஒவ்வொன்றாக அவர் குறிக்கின்றார். இவற்றை படிப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் பயமுறுத்தலாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது. ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை கூறப்படுகின்றது. அதாவது, மீட்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது, நாம் அனைவருமே எதை குறித்தும் கவலை கொள்ளாமல், கலக்கம் கொள்ளாமல், அச்சமடையாமல் நாம் தலை நிமிர்ந்து நிற்க அழைப்பு விடுகின்றார். இது எவ்வாறாக கிடைக்கும் என்றால், நாம் எப்போது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, அவர் வழங்கிய நற்செய்தியை நம்முடைய வாழ்வாக்கின்றோமோ, அப்போது நாம் உலகம் முடிகின்ற பொழுது, அந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது, நாம் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் மீட்பை பெற தலை நிமிர்ந்து நிற்போம். எனவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வழங்கிய அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலேயே தொடர்ந்து வாழ்வாக்குவோம். அப்போதுதான் கடைசி காலத்திலேயே நாம் மீட்பை பெற முடியும். இந்த வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.